ஸ்ரீ அவந்தி திருத்தல மகாத்மியம் 32ஆம் அத்தியாயம். அர்ஜுனனின் சூரிய கடவுளை குறித்த புகழாரம். குறிப்பு: அர்ஜுனன் நரன் உஜ்ஜயினியின் வடக்கு பகுதியில் ஒரு சூரிய ஆலயத்தை நிறுவினான். அசுரர்களை தோற்கடித்த பின்னர் அர்ஜுனன் தேவேந்திரனிடமிருந்து சூரிய தேவரின் சிலையை பெற்றான். உலகங்கள் அனைத்திற்கும் புனிதமான பகவானே, இருளை நீக்குபவர் தாமே ஆவீர். சனத்குமாரர் கூறினார், இனிமேல் நாரதாதித்யர் என்று அழைக்கப்படும் மற்றொரு தெய்வமான திவாகரனை, சூரிய கடவுளை நான் விவரிக்கப் போகிறேன். அவரை ஒரு முறை மட்டுமே காண்பதன் மூலம் ஒருவர் அனைத்து நோய்களிலிருந்தும் விடுபடுகிறார். நாரதித்யர் எவ்வாறு நிறுவப்பட்டார் என்பதை நான் தங்களுக்கு கூறுகிறேன். இரத்தத்தில் பிறந்தவர்களுக்கும் வியர்வையில் பிறந்தவர்களுக்கும் இடையிலான போர் தடுக்கப்பட்ட போது பகவான் நரனும் நாராயணனும் பூமியில் அவதரித்தார்கள். அவர்கள் முறையே வடமதுரையில் அழகான பெண் குந்தி தேவி மற்றும் தேவகிக்கு பிறந்தவர்கள். இவ்வாறு அவர்கள் உலகில் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் மிகவும் செழிப்பாகவும் இருந்தனர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பிற்கான காரணம் தனஞ்சயனின் பிறப்பிற்கான காரணத்தை விட வேறுபட்டது. அவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கம்சன் முதல் அனைத்து தானவர்களையும் போரில் கொன்றார். அதன் பின்னர் வாசவனிடம் தேவேந்திரனிடமிருந்து ஏவுகணைகளை பயன்படுத்துவதை கற்றுக்கொள்ள பார்த்தர் ஸ்வர்க்கத்திற்கு சென்றார். போர் வீரன் கற்றலை ஏவுகணைகளின் ரகசியம் முடித்த பின்னர் தேவர்களின் இறைவனிடம் தட்சிணையாக என்ன கொடுக்க வேண்டும் என்று முன்மொழிந்தார். தேவர்களின் இறைவன் பின்வரும் தட்சிணத்தை கேட்டார். ஹிரண்யபுரத்தில் வசிக்கும் நிவாதக வாசிகளான கொடூரமான அசுரர் விரைவில் கொல்லப்படட்டும். அர்ஜுனரே, இது எனது தட்சிணையாகும். அந்த துன்மார்க்கர்களை கொல்வதாக அர்ஜுனன் உறுதிமொழி அளித்தான். அவன் தேவேந்திரனின் தேரில் ஏறி வில்லம்புகளை எடுத்து கொண்டான். அவர்களை கொல்லும் மிக கடினமான பணியை செய்த பின்னர் அவன் சொர்க்கவாசிகள் அனைவரையும் மகிழ்வித்தான். பணியை முடித்த அர்ஜுனனிடம் சக்கரன் பின்வரும் வார்த்தைகளை கூறினான். போர் வீரனே, உலகத்தில் உள்ள அரிய பொருளை நீ மனதளவில் விரும்புகிறாயோ? பார்த்தா, அதை நீயே தேர்ந்தெடு. அவன் பிரம்மதேவரை வணங்கும் 2 சிலைகளை கேட்டான். அவரிடம் மகிழ்ச்சி அடைந்த பிரம்மதேவர் அவரை தட்சனிடம் ஒப்படைத்தார். இருளை போக்கும் சிலைகளான அவை தட்சனால் ஒரு யுகத்திற்கும் மேலாக வணங்கப்பட்டன. சூரர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான போர் தொடங்கிய போது தானவர்களால் தோற்கடிக்கப்பட்டு ராஜ்யம் கைப்பற்றப்பட்ட சக்கரன் காட்டிற்கு சென்றான். சதக்ருது ஒற்றை காலில் நின்று 1000 தெய்வீக ஆண்டுகள் மிக கடுமையான தவம் செய்தார். பின்னர் பிரகஸ்பதி அவரை சந்தித்தார். தேவர்களின் இறைவனை கண்டதும் பிரகஸ்பதி அவரிடம் கூறினார், சக்கரரே, சொர்க்க உலகத்தை விட்டு இந்த காட்டிற்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள்? காட்டில் தனியாக வசிக்கும் உங்களால் எதிரிகளை வெல்ல முடியாது. தேவர்களின் அரசரே, இதை மனதில் கொண்டு தக்ஷரின் ஆசிரமத்திற்கு விரைந்து செல்லுங்கள். விஸ்வகர்மாவால் பாரிஜாதத்தால் செய்யப்பட்ட 2 சிலைகளும் பிரம்மதேவரால் அவருக்கு கொடுக்கப்பட்டன. இப்போது நீங்கள் அவற்றிற்காக பிரஜாபதியை தக்ஷனை கேட்கிறீர்கள். அந்த 2 சிலைகளின் வழிபாட்டால் எதிரிகள் அழிக்கப்படுவார்கள். பகவான் சதக்ருது தனது குருவின் இந்த வார்த்தைகளால் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் அவசரமாக தட்சன் மற்றும் பிரஜாபதி இருந்த இடத்திற்கு சென்றார். பின்னர் அவர் பணிவுடன் 2 சிலைகளையும் கேட்டார். அதன் பிறகு தட்சன் சிறந்த சிலைகளை சக்கரனுக்கு கொடுத்தார். வியாசமா முனிவரே, அந்த சிலைகளை சக்கரன் 100 ஆண்டுகளாக வழிபட்டார். அந்த 2 சிலைகளின் பிரகாசத்தால் அனைத்து தானவர்களும் அழிந்தனர். சிலைகள் சக்கரனிடம் ஒரு சிறந்த வரத்தை தேர்ந்தெடுங்கள். வாசவரே, இந்த பக்தியால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சிறந்த பிராமணரே, மனதில் மகிழ்ச்சி அடைந்த சக்கரன், எங்கள் எதிரிகளான தானவர்கள், தீய எண்ணம் கொண்டவர்கள், அவர்கள் அனைவரும் அழிக்கப்படட்டும். இதுவே நான் விரும்பிய வரம். நான் மீண்டும் தேவேந்திரனாகும் வரை உங்கள் இருவரையும் வணங்க விரும்புகிறேன். அப்படியே ஆகட்டும் என்று கூறி 2 சிலைகளும் சொர்க்கத்திற்கு சென்றன. அர்ஜுனன்
சக்கரனிடம் ஒரு சிறந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக அவசரமாக தேவைப்படும் 2 சிலைகளை உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். தேவேந்திரன் கூறினார், மிகவும் நல்லது. பார்த்தா சிறந்தது. இந்த 2 சிலைகளும் இங்கேயே உள்ளன. பிரம்மதேவரின் ஒரு நாளின் ஒரு காலத்திற்கு 3 உலகங்களின் பாதுகாப்பிற்காக உன்னத ஆன்மா கொண்ட சங்கரரால் சிவப்பு தாமரைகளால் வணங்கப்பட்டு வருகின்றன. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் 1000 ஆண்டுகளாக இனிமையான நறுமணம் கொண்ட நீல அல்லிகளால் அவை போற்றப்படுகின்றன. அதன் பின்னர் படைப்பின் செயல்களை செய்ய விரும்பிய பிரம்மதேவர் தாமரைகளாலும் அற்புதமான சிவப்பு அல்லிகளாலும் 2 சிலைகளையும் மிகுந்த கவனத்துடனும் மன தூய்மையுடனும் வழிபட்டார். பார்த்தா, நீ தனியாக அவற்றை எப்படி மரண உலகத்திற்கு அழைத்து செல்வாய்? இவை 2ம் இல்லாத ஸ்வர்க்கம் மரணத்திற்கு இணையாக இருக்கும். தேவேந்திரன் அவற்றை கொடுக்க விரும்பாத போது அர்ஜுனா அவரை வணங்கி, ஐயா, இந்த வரத்தின் மூலம் நான் அவர்களை தேடவில்லை என்றார். அப்போது சிறந்த முனிவரே, சக்கரன் பார்த்தனிடம் மீண்டும் ஒரு முறை கூறினார், துணிச்சலான வீரரே, இவற்றை எடுத்து குசஸ்தலியில் நிறுவுங்கள். சிப்ராவின் வடக்கு கரையில் அனைத்து பாவங்களையும் அளிக்கும் சேவகர்களுக்கு அருகில் நிற்கிறார். அனைத்து பாவங்களையும் அழிக்க அவற்றை அங்கே நிறுவுங்கள். யாத்திரை, மத ஊர்வலம் ஆஷாட மற்றும் கார்த்திகை மாதங்களில் இருக்கும் அப்சரசுகள் குழுவுடன் நான் அங்கு வருவேன். மருத்துக்களும் மேகங்களும் மின்னலுடன் வரும். மேகங்கள் பகுதிகளாக எழும்பி நான் பொழியும் போது மக்கள் புரந்தரரே வந்துவிட்டார் என்று கூறுவார்கள். பிரம்மதேவர் மற்றும் பிறரால் வணங்கப்பட்ட பாஸ்கரனை, சூரிய கடவுளை வணங்கிய பின்னர் பீபத்சு, அதாவது அர்ஜுனா, நான் வந்த வழியில் திரும்புவேன். இவ்வாறு வியாசமா முனிவர் வாசவர் பார்த்தருக்கு 2 சிலைகளை கொடுத்து அவரை தனது தேரோட்டியுடன் பூர்லோகத்திற்கு திருப்பி அனுப்பினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அழைக்கப்பட்ட நாரத மாமுனிவர் துவாரகைக்கு சென்றார். தேவராஜர் கூறிய அனைத்து வார்த்தைகளையும் அவர் கேசவரிடம் ரகசியமாக கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, குசஸ்தலியிடம் வாருங்கள். விஸ்வகர்மனால் பாரிஜாதத்திலிருந்து நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட 2 சிலைகளும் உங்களுக்கும் பாண்டவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த வார்த்தைகளை கேட்டதும் சௌரி அவந்தி நகரத்திற்கு புறப்பட்டார். வானத்திலிருந்து இறங்கி பாண்டுவின் மகனான பால்குணனை தழுவினார். அவரை நெருக்கமாக அணைத்து கொண்ட பிறகு, அதாவது ஆலிங்கனம் செய்த பிறகு, அவரிடம் கூறினார், அர்ஜுனா, என் பிறப்பு பலனளித்தது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் இன்பம் ஒப்பற்றது என்பதால் சிறந்த பணி நிறைவேற்றப்படட்டும். வியாசமா முனிவரே இவ்வாறு கூறிவிட்டு இருவரும் குசஸ்தலியை அடைந்தனர். விருப்பம் முழுமையாக நிறைவேறிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பார்த்தரிடம் கூறினார், அர்ஜுனா, கிழக்கு நோக்கி சென்ற சிலைகளில் ஒன்றை நிறுவு. லக்னம் அதிகாலையில் மங்களகரமானதாகவும் இனிமையாகவும் இருக்கும். முனிவரே, நான் வடக்கு திசையில் உள்ள நதிக்கு செல்வேன். என் சங்கம் ஒலியுடன் பகவான் ரவியை நிறுவுவேன். வியாசமா முனிவரே, பார்த்தர் கிழக்கு நோக்கி சென்று ஒரு அற்புதமான இடத்தை கண்டறிந்தார். அவர் தினநாதரை, சூரிய கடவுளை உறுதியாக நிறுவினார். பாண்டுவின் மைந்தன் சிந்தித்து கொண்டிருந்த போது நான் அர்கனை பிரதிஷ்டை செய்வேன் என்று சிலை அவனிடம் கூறியது. அந்த இடத்தை அற்புதமாக்குங்கள். சிலை அதன் பிரகாசத்தில் தாங்க முடியாததாக இருந்தது. சிலை இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது சவ்யசாசி அதை பார்க்க பயந்தாள். பிரகாசத்தை தாங்க முடியாமல் அவர் இறைவனிடம் கூறினார், இறைவா, நான் தங்களை எங்கே நிறுவ வேண்டும்? எந்த இடத்தை உங்களுக்கு கவர்கிறது? கதிர்களின் இறைவனே, வடிவத்தில் மென்மையாகவும் குடிமக்களால் எளிதில் உணரக்கூடியதாகவும் இருங்கள். சொர்க்கத்தில் நிலை நிறுத்தப்பட்ட தேவர்கள், படாலத்தில் வசிக்கும் நாகர்கள், பூமியில் வசிக்கும் மனிதர்கள், இவை அனைத்தும் உங்கள் பார்வையில் புனிதப்படுத்தப்படட்டும். பின்னர் இறைவன் அர்ஜுனனிடம், என் பார்வைக்கு பயப்படாதே என்றார். அதன் பிறகு தனது வலது கரத்தால் பயத்திலிருந்து விடுதலை அளிக்கும் சைகையுடன் அவரை அமைதிப்படுத்தி ஆறுதல் படுத்தினார். பின்னர் இறைவன் மென்மையான வடிவத்தை எடுத்தார்.
பிரபாகர பகவானால் அவரது சொந்த பிரகாசம் வெளிப்பட்டது. பின்னர் சூரியன் கூறினார், இது எனது நிரந்தர இடம். லக்னம் நெருங்கியதும் பகவான் ஸ்ரீஹரி பெரிய சங்கம் ஊதினார். அழியாதவர்களால் துதிக்கப்பட்ட சூரியனை நரர் பிரதிஷ்டை செய்தார். அர்ஜுனன் கூறினார், அர்ஜுனனின் சூரியனுக்கு பிரார்த்தனை. கதிர்களின் பிரகாசிக்கும் இறைவன் தனது கதிர்களை குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் ஆக்கியுள்ளார். அவர் அனைத்து பிரபஞ்சத்தின் இருப்பிடம். அவரது சிரிப்பு கிழக்கு பகுதியில் சத்தமாக எதிரொலிக்கிறது. அவரை புகழ்வதன் மூலம் ஏராளமான பாவங்கள் மற்றும் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட மனிதர்களின் கை கால்கள் பாவங்களிலிருந்து அல்லது குறைபாடுகளிலிருந்து விடுபடுகின்றன. பிரம்மதேவர் மற்றும் பிற முனிவர்கள் பிரார்த்தனை செய்த பதங்கத்தை சூரிய கடவுள் போதுமான அளவு துதிக்க எந்த கவிஞரால் ஆசைப்பட முடியும்? இருப்பினும் சிறந்த அறிவின் தலைவரே, நான் உங்களை விரிவாக புகழ்வேன். சந்திரன் உதயமானதும் ஒரு விளக்கு கூட பிரகாசிக்கவில்லையா? சாஸ்திரங்கள் அர்த்த மற்றும் காம, செல்வம் மற்றும் அன்பு ஆகியவற்றின் நிபுணத்துவம் பெற்ற முனிவர்களால் நீங்கள் புகழப்படுகிறீர்கள். பல்வேறு பயன்பாடுகள் மூலம், கவிதைகள் மூலம் நன்கு இயற்றப்படாத ஏதாவது உங்களிடம் உள்ளதா? முழு பிரபஞ்சமும் அதன் முழு சாரத்தையும் பிரித்தெடுத்து துவைபாயனம் வியாசம் தொடங்கி பண்டைய முனிவர்களால் அருந்தப்பட்டதாக தெரிகிறது. ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகும் 3 உலகங்களின் ஆசானால் தெளிவான அர்த்தங்களை கொண்ட பாசுரங்களில் பல்வேறு இயக்கங்களில் உள்ள எழுத்துக்களின் இனிமையான மகிழ்ச்சியான சந்திப்புகளில் புகழப்படும் பானுவின் சூரியனின் ஜோடி பாதங்கள், இணை பாதங்களை நான் மகிமைப்படுத்துவேன். பகவானே, தாமரை போன்ற தூய வட்டுடன் நீங்கள் எழுந்திருக்காதவரை, உங்கள் கதிர்களால் இருளை அகற்றாதவரை பிரபஞ்சம் முழுவதும் அசைவில்லாமல் இருக்கும். மேலும் பல்வேறு வகையான புனித சடங்குகள் பலனளிக்காது. உங்கள் சிறந்த பிரகாசத்தால் மாசுபாடுகள் இல்லாமல் நீங்கள் அவர்களை எழுப்பாதவரை, தேனீக்களால் கிளர்ந்தெழுந்த மரங்களின் உச்சிகளில் அவற்றின் மூடிய விழிகள் போல் மலர்கள் மூடிக்கொண்டு உறங்குவது போல் தோன்றும். நீங்கள் வானத்தில் எழுந்தவுடன் தேவர்கள், சூரர்கள் மற்றும் சித்தர்களின் குழுக்கள், பிரம்மதேவர், தைத்தியர்கள், முனிவர்கள், கிண்ணறர்கள், நாகர்கள் மற்றும் யக்ஷர்கள் ஆகியோர் உங்களை வணங்குகிறார்கள். தலை குனிந்து தொடர்ந்து நகரும் தங்கள் கிரீடங்களின் இரத்தினங்களில் இருந்து சிறந்த பிரகாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். வரங்களை அளிப்பவரே, நீங்கள் அஸ்தமிக்கும் போது பிரபஞ்சம் உறங்குகிறது. மீண்டும் நீங்கள் சுடர்விடத் தொடங்கும் போது, பிரகாசிக்க தொடங்கும் போது அது விழித்தெழுகிறது. இந்த வழக்கமான நடைமுறை என்றென்றும் தொடர்கிறது. ஒருவரின் நலனுக்காக மோட்சத்தின் நித்திய பாதையில் உங்கள் நல்ல குணங்களை போதுமான அளவு புகழ்ந்து பாடுங்கள். உலகங்கள் அனைத்திற்கும் புனிதமான தலைவரே, இருளை நீக்குபவர் தாமே ஆவீர்கள். பகவானே, ஆண்டவரே, மனிதர்களின் பணிகளின் உற்சாகம், திறன், தந்திரம் மற்றும் வீரம் ஆகியவற்றை கொண்டிருந்தாலும் சேவையை பயன்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாட்டிற்கான நடைமுறையை பின்பற்ற அவர்கள் ஆர்வமாக இருந்தாலும் அவை பலனளிக்கவில்லை என்றால் நிச்சயமாக உங்களிடம் பக்தி இல்லாததே காரணமாகும். போர்களின் போது மனிதர்கள் தங்கள் தேர்கள், யானைகள், ஈட்டிகள், கத்திகள், இரும்பு முனை கொண்ட அம்புகள், சக்கரங்கள், அம்புகள், சுத்தியல்கள் மற்றும் பயங்கரமான வாள்கள் மூலம் தங்கள் எதிரிகளை வென்ற பிறகு விரைவாக வெற்றியை அடைகிறார்கள் என்பது எப்போதும் உண்மையில் உமது சொந்த செயலாகும். பகவானே, வணங்குபவர்களுக்கு சாதகமாக இருக்கும். கரடிகள், யானைகள், சிங்கங்கள், பல கொள்ளையர்கள் மற்றும் முள்கள் நிறைந்த காடுகளின் கடுமையான கரடு முரடான மற்றும் கடக்க முடியாத பாதைகளில் சிக்கிக் கொள்பவர்கள், பல துக்கங்களால் மனதை மயக்கமடைந்தவர்கள், அவர்கள் உங்களை புகழ்வதால் மட்டுமே மரண பயத்திலிருந்து விடுபடுகிறார்கள். நீங்கள் ஒரு பிரகாசமான திரள். எல்லா வகையிலும் துயரப்படுபவர்களுக்கு நீங்கள் மட்டுமே அடைக்கலம். முழு பிரபஞ்சத்திலும் இரக்கமுள்ளவராக இருப்பதில் உங்களுக்கு நிகர் யாருமில்லை. அனைத்து வகையான பக்தியும் உங்களை மட்டுமே கண்டுபிடிக்க இயலும். ஆண்கள் உங்களை நாடினால் நோய் மற்றும் துயரம் எவ்வாறு தங்கள் வழியை கண்டுபிடிக்க முடியும்?
தொழுநோயால் தாக்கப்படுபவர் யார்? எதிரிகளால் தாக்கப்படுபவர் யார்? நோய்களால் பாதிக்கப்படுபவர் யார்? முடவர், குருடர் மற்றும் அறிவுசார் சோம்பேறி யார்? காலில் காயம் அடைந்தவர் யார்? தனது செயல்பாட்டில் செயல் இழந்தவர் யார்? இவ்வாறு பகவானே, இரக்கத்தால் நீங்கள் அவர்களை கவனித்து காப்பாற்றுகிறீர்கள். உங்களைப் போலவே மற்றவர்களுக்கு உதவுவதில் வேறு யார் உடனடியாக ஈடுபடுகிறார்கள்? தர்மத்தை நாடினால் அது மறு உலகில் நல்ல நிலையில் நிற்கிறது. சிறிது காலத்திற்கு பின்னர் தெய்வங்கள் வரங்களை வழங்குபவர்களாக மாறுகிறார்கள். பகவானே, உங்களை வணங்குபவர்களிடம் சாதகமாக நடந்து கொள்ளுங்கள். செழிப்பை விரும்புபவர்கள் சேவை செய்யும் போது அவர்கள் விரும்பும் நன்மையை உடனடியாக வழங்குகிறீர்கள். நீங்கள் ஆண்களை பார்த்து மகிழ்ச்சியடைந்து வரங்களை வழங்கினால் அவர்களின் வீடுகள் அழகான பெண்களால், மிகவும் அழகான மங்கையரால் நிரப்பப்படும். அவர்களின் கவர்ச்சிகரமான மற்றும் நடுங்கும் விழிகள் மான்களின் விழிகளைப் போல இருக்கும். மேலும் அவர்கள் அழகிய கழுத்தணிகள், இரத்தின காதணிகள் மற்றும் கச்சைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளனர். பிரபஞ்சத்தின் பகவானே, மனிதர்களால் நீங்கள் ஒரு முறையாவது வணங்கப்பட்டால், மரண நேரத்தில் நீங்கள் தியானிக்கப்பட்டால், தீயவர்கள் கூட பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள். மேலும் அசுத்தங்களிலிருந்து விடுபட்டவர்கள் புண்ணியத்தின் இலக்கை அல்லது பகுதியை அடைவார்கள். பக்தியுடன் உங்களை வணங்காதவர்கள் அவர்களின் மனம் தீய எண்ணங்களால் நிரம்பி இருப்பதால் அவர்களின் உடல்கள் முடிகளால் நிரம்பி வடிகின்றன. அவர்கள் ஏழைகளாகிறார்கள். பசியால் வறண்ட தொண்டைகளுடனும் வாடிய முகங்களுடனும் மற்றவர்களின் வீடுகளில் தங்கள் முன் வைக்கப்படும் சமைத்த உணவை ஆவலுடன் எதிர்நோக்குகிறார்கள். அற்புதமான ஒப்பிட முடியாத வேத வசனங்களுடன் நாகர்களின் தலைவர்கள் உங்களை தொடர்ந்து புகழ்ந்து பேசுகிறார்கள். அவர்களின் தலைகள் தங்கள் தலைகளில் உள்ள இரத்தினங்களின் கதிர்களால் நாக்குகளுடன் எதையாவது நக்க தொடர்ந்து தோன்றும் மற்றும் அவர்களின் இணை விழிகள் கடல் நீரில் கிளர்ந்தெழுந்த அலைகளைப் போல நடுங்குகின்றன. படங்கா, சூரர்களில் மிகச் சிறந்தவரே, வான நதியில் தாமரைகளிலிருந்து எழும் தேனீக்களின் கூட்டமே, காற்றினால் அசைக்கப்படும் தங்க தாமரைகளின் மகரந்த தூளால் பழுப்பு நிறத்தில் இருக்கும் தேனீக்கள் நீங்கள் முன்னேறி செல்லும் போது உங்களை பின்தொடர்ந்து உங்கள் சாமரங்களாக சௌரிகளாக செயல்படுகின்றன. உமது கதிர்களின் தொகுப்புகளால் அனைத்து உயிரினங்களுக்காகவும் நீர்நிலைகளிலும் சுடரிலும் அடிக்கடி நிலைநிறுத்தப்படுகிறீர்கள். 3 உலகங்களின் முழு இடத்திலும் உமக்கு நிகர் யார்? இதுவே உண்மையான அறிவு. சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமன நேரங்களில் நீங்கள் சூரிய உதய மலையின் முகடுகளில் நிலைநிறுத்தப்பட்டாலும் அல்லது உங்கள் ஒளிவட்டத்தால் சூழப்பட்டிருந்தாலும் தங்க பளபளப்பை கொண்ட உங்கள் கதிர்கள் மின்னலின் கோடுகளை பின்பற்றி வசீகரமாக பிரகாசிக்கின்றன. இருளின் அடர்த்தியான மேகங்களின் திரள்களை துளைத்து வானத்தில் உங்கள் தேர் முன்னேறும் போது கிளர்ச்சி அடைந்த வன்முறையான காற்றின் இயக்கம் துந்துபியின் ஒலியை அடிக்கடி உருவாக்குவது போல் தெரிகிறது. தாமரை வடிவில் அழகிய விழிகளை மூடிய தாமரை குளத்தை தமது கரங்களால் கதிர்களால் எழுப்புகிறீர்கள். சுழலும் கலஹம்சங்கள் மற்றும் கீச்சிடும் சிவப்பு வாத்துக்களின் வடிவத்தில் அதன் கச்சை ஒலிக்கிறது. அது தாமரை குளம் தாகத்தால் சோர்வடைந்து கிடக்கும் ஒரு அழகான பெண்ணை போன்றது. தேனீக்களின் கால்களால் மேலிருந்து கிளர்ந்தெழுந்தால் மெதுவாக நகரும் மிகுந்த மகிமை மற்றும் அழகு கொண்ட நீலத்தாமரை சிவப்பு நிறத்தில் இருக்கும்போது மாணிக்கம் போலவும் உங்கள் பளபளப்பான கதிர்களால் அன்பாகவும் பிரகாசிக்கிறது. தந்தையே, வானத்தில் நகரும் சூரியனே, உங்கள் மடியில் பிரகாசிக்கும் வானம் அசைவற்ற ஆடை போல தோன்றுகிறது. ஒளிரும் சந்திரன் அல்லது அட்டிகை போன்ற மாசுபாடுகளில் இருந்து விடுபட்டுள்ளது. அது வானம் சமமாக பரவி பெரியதாகவும் மாறாமல் வெளிர் சிவப்பு நிறமாகவும் இருக்கும். இருள் அடிக்கடி நாடும் இடங்களில் அசுபம் இருக்கும். அது உங்கள் கதிர்களால் மிகவும் புகழத்தக்கதாக மாறும் வரை வரங்களை அருள்பவரை, உயர்ந்த புத்தி கொண்ட முனிவர்களால் கூட இது சாத்தியமில்லை. நீங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணு. நீங்கள் சந்திரன். அசுரர்களை அடக்கும் ஆறுமுக
கடவுள் கார்த்திகேயர். நீங்கள் செல்வத்தின் கடவுள். நீங்கள் காலன், காலம் அல்லது மரணத்தின் கடவுள். நீங்கள் படைப்பாளர். நீங்கள் மலாய மலைக்கு அடைக்கலம். நீங்கள் நெருப்பு கடவுள். நீங்கள் பிராமணர்களின் ஓங்காரர். நீங்கள் இங்கே கடல். நீங்கள் அம்பு. நீங்கள் ருத்ரன். நீங்கள் தலைமை மேகம். நீங்கள் சபதங்கள் மற்றும் அனுசரிப்புகள் மற்றும் கட்டுப்பாடுகள். நீங்கள் முழு பிரபஞ்சமும். கதிர்களின் தலைவரே, ஆண்டவரே, பகவானே, மதிப்பிட முடியாத புகழ்பெற தகுதியான ஆண்டவரே, நீங்கள் 3 புறங்களை அடக்குபவர். நீங்கள் மன்மதனை எரித்தவர். நீங்கள் அசுரர்களின் பயங்கரமான ஆணவத்தை அடக்குபவர். என்னை காத்தொருள்வீராக. தேவர்களின் தலைவன், சிறந்த தாமரை முகம் கொண்டவன், தேவர்களின் சிறப்புமிக்க குரு தாமே ஆவீர்கள். 3 உலகங்களின் முழு பகுதியிலும் குணங்களில் உமக்கு நிகரானவர் யார்? இந்த நபர், அதாவது நான், உம்மிடம் அடைக்கலம் தேடுகிறேன். உலகங்களின் தலைவரே, ஆதித்யரே, பாஸ்கரரே, திவாகரரே, சப்தசப்தி 7 குதிரைகள், 7 தரிசு குதிரைகளின் தலைவனே, மார்த்தாண்டா, சூர்யா, பானு, ஒருபோதும் சோர்வடையாத வாகனமான ஆண்டவரே, வானத்தின் ஒளிரும் ஒளியே, கபஸ்திமானின் பல கதிர்களின் மாலையை உடையவர், உங்களுக்கு வணக்கம் வணக்கம். கிழக்கு திசையின் வடிவத்தில் பெண்மணியின் திலகம், நெற்றியில் அழகுபடுத்தும் அடையாளம் தாமே ஆவீர்கள். தாம் அவளுடைய பிரகாசமான காதணி ஆவீர்கள். மந்தாகினியின் அன்பான இறைவன் ஹேமாத்ரி, தங்கமலை, மேருமலை போல பிரகாசிக்கும் பிரபஞ்சத்தின் விளக்கு, ஆகாயத்தின் கவர்ச்சிகரமான ரத்தினம், பெண்மணியின் முகத்தில் சிவப்பு நிறம், அதாவது மாலை அந்தி. தாமே பிரம்மதேவர், உண்மை, மங்களகரமான மகிமை, உலகங்களின் இறைவன், ஆகாயத்தின் முற்றத்தின் இறைவன், முனிவர்களால் புகழப்படுபவர், சர்வ வல்லமை உள்ளவர், அல்லது பிரபஞ்சமே அவரது உடல், துயரமடைந்தவர்களின் துக்கத்தை அளிப்பவர், ஊழியர்களின் பாதுகாவலர் தாமே ஆவீர்கள். பகவானே, ஆண்டவரே, என் மீது மகிழ்ச்சி அடையுங்கள். நான் உங்களிடம் அடைக்கலம் தேடினேன். தாமரையின் மொட்டு போல என் தலையில் பய பக்தியுடன் என் உள்ளங்கைகளை ஒன்றாக இணைத்துள்ளேன். இப்போது நான் தம்மை பக்தியுடன் துதித்தால், ஆண்டவனே, பகவானே, என்னிடம் மென்மையாக இருப்பீராக. என் மனதை எப்போதும் நீதியை நோக்கி செலுத்துவீராக. என் மகிமையை சிறந்ததாக்குவீராக. பிரபஞ்சத்தின் ஒரே கண்ணும், பிரபஞ்சத்தின் பிறப்பு, வாழ்வாதாரம் மற்றும் அழிவிற்கு காரணமாயுள்ள சாவித்ரு, சூரியனுக்கு வணக்கம். 3 வேதங்களைப் போலவே 3 குணங்களை தன்னில் வைத்திருப்பவரும், பிரம்மதேவர், நாராயணர் மற்றும் சங்கரருடன் ஒத்தவரும் ஆனவர். சூரியதேவர் கூறினார், பார்த்தனே, இந்த பிரார்த்தனை பாடலால் நான் இப்போது உங்களிடம் மகிழ்ச்சி அடைகிறேன். புனித விரதங்களை கடைபிடிப்பவரே, உங்கள் மனதில் இருக்கும் ஒரு வரத்தை நான் நிச்சயமாக உங்களுக்கு வழங்குவேன். என் பார்வை ஒருபோதும் பலனளிக்காது. குறிப்பாக வீர தீரர்களுக்கு முயற்சி செய்தாலும் கூட கொடுக்க முடியாதது எதுவும் இல்லை. அர்ஜுனன் கூறினார், பகவானே, நீங்கள் அனைத்து நேரங்களிலும் இங்கே இருப்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறந்த வரமாகும். செல்வம், உணவு, தானியங்கள், மகன்கள், மனைவிகள் மற்றும் பிற செல்வங்கள், மனதில் விரும்பும் அனைத்தும் எப்போதும் தம்மை வணங்கி பக்தியுடன் பிரார்த்தனை செய்பவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இது என் வரம். சனத்குமாரர் கூறினார். ஆதித்யர் அவருக்கு வரங்களை வழங்கி இந்த அற்புதமான வார்த்தைகளை கூறினார். அவர் ஒருபோதும் செல்வத்தையும் மகிமையையும் விட்டு விலக மாட்டார். அவர் உன்னால் இயற்றப்பட்ட பிரார்த்தனையால் என்னை புகழ்ந்து பேசும் சிறந்த மனிதர் ஆவார். 32ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.